process of depositing the layer of any desired metal on another material by means of electricity called. இது ஒண்ணும் கிடையாது, தமிழ்ல பாருங்களேன். மின்சாரம் மூலம் விரும்பிய உலோகத்தின் ஒரு அடுக்கை மற்றொரு பொருளின் மீது பதிவு செய்யும் செயல்முறையோட பேர் வந்து கேக்குறாங்க. ஏதோ ஒரு மெத்தட் இருக்காம், இந்த மெத்தடோட பேர் வந்து கேக்குறாங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து எலக்ட்ரோ பிளேட்டிங். நான் எலக்ட்ரோ பிளேட்டிங் என்னன்னு சொல்லி ஒரு அனிமேஷன்ஸ் வீடியோ வந்து பார்த்தலாம். ஒண்ணு கிடையாது, ரொம்ப சிம்பிளானதான். இங்க பாருங்களேன். அதாவது என்னன்னா, இங்க 2 மெட்டீரியல் வந்து எடுப்பாங்க. இது வந்து ஒரு மெட்டீரியல் ஆனது, இங்க வந்து என்னன்னா ஒரு மெட்டீரியல் ஆனது. எனக்கு என்னன்னா, இந்த மெட்டீரியல்ல இருக்கிற வந்துன்னா இந்த மெட்டீரியல்ல இருக்கிற ஒரு தாது ஏதோ ஒரு வந்துன்னா எலிமெண்ட் எனக்கு என்ன ஆகும்னா தனியா எடுத்து இந்த மெட்டீரியலுக்கு வரணும் அப்படின்னா இதுக்கு என்ன கொடுத்தா போதும், கரண்ட் வந்து கொடுத்தா போதும். சோ நான் கரண்ட் வந்து கொடுத்து இதை வந்து ஒரு பீக்கர்ல வந்து வைக்கிறேன்னு வச்சுக்கலாம். என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருந்து இந்த காப்பர் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த காப்பர் என்ன, இங்க இருக்கிற காப்பர், இந்த மெட்டீரியல் இருக்கிற காப்பர் என்ன பண்ண போனோம், இதுல இருந்து எடுத்து எங்க கொண்டு வரப்பாருன்னா இங்க கொண்டு வரப்பாங்க. காப்பர் எங்க வந்து சேருதா, இந்த இடத்துக்கு வந்து சேருது. இந்த மாதிரி ஒரு பொருள், ஒரு மெட்டீரியல் இருக்கிற ஏதாவது ஒண்ணு நம்ம அதுல இருந்து இன்னொரு பொருளுக்கு கொண்டு போகணும். எதன் மூலம் கொண்டு போகலாம், கரண்ட் கொடுக்கும் மூலம் கொண்டு போகலாம். இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க, எலக்ட்ரோ பிளேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதுதான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். ஆன்சர் மின் மூலம் வந்து பூசுதல். இந்த மிச்சம் இருக்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, எலக்ட்ரோ மேக்னெட் என்ன தமிழ்ல மின் காந்தம் சொல்லுவோம். எலக்ட்ரோ மேக்னெட் ஒண்ணு கிடையாது, ஒரு பர்மனன்ட் மேக்னெட் என்ன சொல்லணும், இந்த வீட்டுல யூஸ் பண்ற பவர் மேக்னெட் சொல்லுவாங்க பாத்தீங்களா. பவர் மேக்னெட் எதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த திசை காட்டும் கருவி காம்பஸ் எல்லாம் வந்து இந்த பவர் மேக்னெட் யூஸ் பண்ணுவாங்க. நார்மல் ஒரு மேக்னெட்னா நார்த் போல் இருக்கும், சவுத் போல் இருக்கும். என்ன, ஒரு மேக்னெட்ல நார்த் போல இருந்து உருவாகி சவுத் போலுக்கு வந்து அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் காந்தப்புலம் வந்து போகும் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு பர்மனன்ட் மேக்னெட்ல இருக்கிறது. இப்ப அந்த எலக்ட்ரோ மேக்னெட் சொல்லும் போது என்ன, ஒரு கண்டக்டர் ஒண்ணு கிடையாது, ஒரு செம்பு கம்பி. ஒரு செம்பு கம்பி என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த மாதிரி வச்சுட்டு அந்த செம்பு கம்பியில வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து உருவாகணும்னு பார்ப்பாங்க. ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து சும்மாலாம் உருவாகாது. அதை எப்படி உருவாக்குவாங்கன்னா, இந்த கண்டக்டர் அதாவது இந்த மின் கடத்திய எதோட கனெக்ட் பண்ணுவாங்கன்னா ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்ணுவாங்க. பேட்டரிக்கான சிம்பிள் வந்து இந்த மாதிரி சொல்லுவாங்க. அது எதோட ஒரு சுவிட்சோட, இதுக்கு நம்ம சுவிட்ச் போடும்போது வந்து கரண்ட் ஃப்ளோ இருக்காங்க. இந்த இடத்துல சுவிட்சுக்கு வந்து கே சொல்லுவாங்க. சுவிட்ச போடும்போது மைனஸ் பிளஸ் வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகும். இப்படி கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது என்னன்னா, எப்ப இதுல கரண்ட் ஃப்ளோ ஆகுதோ அப்ப வந்து என்ன உருவாகும், இங்க ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து உருவாகும். நார்மல் ஒரு கண்டக்டர்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் சும்மா உருவாது, கரண்ட் கொடுக்கும்போது உருவாகும். இப்படி உருவாகிறதுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்க, எலக்ட்ரோ மேக்னெட் சொல்லுவாங்க, மின் காந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து எலக்ட்ரிக் கண்டக்டர், தமிழ்ல மின் கடத்தி. மின்சாரத்தை எது கடத்தக்கூடியதோ அந்த பொருளை தான் என்ன சொல்லுவாங்கன்னா எலக்ட்ரிக் கண்டக்டர், மின் கடத்தி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து எலக்ட்ரோட், இந்த கெமிக்கல் எனர்ஜி பேட்டரியில வந்து எலக்ட்ரோட் அப்படின்னு சொல்றாரு, தமிழ்ல வந்து மின்முனை. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து மெத்தட கேட்டனால ஆன்சர் வந்து ஏ